ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் எல்லா கமெண்ட்ஸையுமே வந்து நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்டை நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை நார்மலாகவே கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் WSL வெர்ஷன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா WSL வந்து எந்த வெர்ஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது தெரியும். இப்போ என்னோடய சிஸ்டமில் வந்து இப்போ WSL வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா WSL-L-V அப்படின்ற கமெண்ட் போட்டவுடனே என்னோடய சிஸ்டமில் வந்து உபுண்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றது தெரியுது. உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு எப்படி வந்து இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி குரோமை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட ஸ்டாக் வந்து எப்படி WSLனால் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து வாட் இஸ் WSL அப்படின்னு சொல்லிட்டு ஸோ WSLனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து லினக்ஸ் வந்து விண்டோஸில் சப்போர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து WSL சொல்லிட்டு WSL வெர்ஷன் 1 அண்ட் WSL வெர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 ரிலீஸ் மூலயமா வந்து அவங்க வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து எந்த ஒரு ஓஎஸோ இல்லை விர்ச்சுவல் மிஷினோ இல்லை VMவேரோ நம்ம இன்ஸ்டால் பண்ணாமையே வந்து நம்மளால் லினக்ஸ் வந்து நம்ம விண்டோஸில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த WSL. ஃபஸ்ட்டு வந்து WSLன்றது ஒரு அப்ளிகேஷன். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டுத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா, லைக் உபுண்டுவை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அந்த WSL பிளாட்ஃபார்மில் ரன் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து காட்டும். லைக் நார்மலாக வந்து விண்டோஸோட ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதேமாரியே வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து WSL இப்போ நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. WSL இருக்குது, அதுக்கப்புறம் உபுண்டு இருக்குது. முதல்ல ரெண்டுத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இருக்க கமெண்டில் வந்து WSL வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து WSL வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் வந்து WSL-, அன்இன்ஸ்டால். ஸோ WSL இன்ஸ்டால் கமெண்டை ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உபுண்டுவை நம்ம 2 வேயில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று டெர்மினலில் கமெண்ட் மூலயமாவே நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லைக் இந்த ChatGPTயோட இந்த கமெண்ட் மாதிரி. இல்லை அப்படின்னா நம்ம WSL இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு WSL வெர்ஷன் 2 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போயிட்டு அதில் வந்து உபுண்டு இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா உபுண்டு 24.04.1 லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன் LTS வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உபுண்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உபுண்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ உபுண்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு டெர்மினல் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு WSL விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பென்குயினோட சிம்பிள் ஐக்கான் போட்ட மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா WSLக்கான செட்டிங்ஸ் உபுண்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் நம்மளால் WSL மூலயமா அப்படின்றது எல்லாத்தையும் ஷோ பண்ணியிருக்காங்க. அப்போ யூசர் நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ யூசர் நேம் வந்து இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ட்ரையல் பண்ணதில் யூசர் நேம் வந்து கேப்ஸ் லெட்டரோ இல்லை அண்டர்ஸ்கோரோ எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேது. ஸ்மால் லெட்டரில் நீங்கள் வந்து ஒரு நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு யூசர் வந்து க்ரியேட் ஆகிட்டாங்க. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த யூசரோட லாகினில் போயிட்டு நமக்கு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். டெபியன் பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது செக் பண்ணுறோம், மேன் கமெண்ட்லாம் போட்டு எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் அப்கிரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து
கூகுள் க்ரோமோட டெபியன் பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாட்ஜிபிட்டிலேருந்து கமாண்டை வாங்கி அந்த கமாண்ட் போட்டுடுறேன். ஸோ இந்த எல்லா கமாண்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்களே போயிட்டு சாட்ஜிபிட்டி கிட்ட வந்து கேட்டிங்க, இந்த மாதிரி விண்டோஸில் வந்து WS இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே கொடுக்கும் ப்ராப்பரான கமாண்ட்ஸை. நீங்கள் அதை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெபியனுக்கான க்ரோமை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து க்ரோமை இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒய்ன்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். எதுக்குன்னா எஸ் கொடுக்கறதுக்காக, ஸோ அத்தன்டிகேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸோ க்ரோம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம Google-Chrome அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னாலே நமக்கு க்ரோம் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண க்ரோமோட வெர்ஷன் எந்த வெர்ஷன் செக் பண்ணால் Google-Chrome வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த வெர்ஷன் ஆஃப் க்ரோம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் Google-Chrome போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ Double3 Schools ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து நார்மலாக ப்ரௌஸ் பண்ண முடியுது. இன்டர்நெட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்குது. ஸோ இதுலேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிராஃபிக்ஸ் ரெண்டரிங்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் தி லினக்ஸ் இன்சைட் தி விண்டோஸ் மிஷின். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவ்வளோதான், கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து இப்போ அங்கே அந்த க்ரோம் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கட் ஆகிடும் டெர்மினலில். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம். இல்லை டெர்மினலில் வந்து நீங்கள் Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னாலும் க்ரோம் விண்டோ வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து உபுண்டுவை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு CMD ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு WSLன்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இது மூலயமா வந்து உங்களுக்கு உபுண்டு ஓப்பன் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த பாத்தில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்ம CD ஸ்பேஸ் டில்ட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா யூசர் டைரக்டரி போயிடும். நம்ம அங்கேருந்து நம்ம கூகுள் க்ரோமை கால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக விண்டோஸோட சர்ச் பாரில் போயிட்டு உபுண்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த ஆப் அங்கே ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி there are 2 ways to open it. ஓகேவா? இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க என்ன எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக வந்து டக்குன்னு வாக் த்ரூ பண்ணுற மாதிரியான வீடியோஸ் ஃபைண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால நானே ஒரு வீடியோ பண்ணிட்டேன். So see you guys in the next video.